எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்குறீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கேமரா வந்து கிச்சன் பக்கம் வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி தான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சமையல் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். புதுசாக சேனலை பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் நம்மளோட தட்டிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி என்னென்ன திங்ஸ்லாம் நான் சேர்க்குறோம் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். வாங்கலாம். இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலேயே வந்து ஒரு 7 மணிக்கெலாம் ஊற வச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 hours வந்து நல்லாவே ஊறி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை பட்டாணி வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பட்டாணி வந்து நல்லா மசிஞ்சிருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க. நல்லா இந்த பட்டாணி நீங்கள் நல்லா எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து இந்த பட்டாணி வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நான் இப்போ பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வச்சிட்டேன். நம்ம குக்கர் முடி போட்ட உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போடாதீங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். உடனே நிறைய பேர் வந்து தப்பாக பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி இந்த பாக்கெட்டில் 5 ரூபா கவரில் வருதுல, அந்த பச்சை பட்டாணி நினைக்க வேண்டாம். நம்ம காஞ்ச பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். 8 மணி நேரம் ஊறணும். சரிங்களா? இப்போது ஒரு 2 minutes ஆகிடுச்சு. இப்போ வெயிட்ரு போட்டுக்கலாம். வெயிட்ரு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 விசில் இல்லைனா 8 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை பட்டாணி எந்தளவுக்கு மசிஞ்சிருக்கும், அப்போ தான் அதோட டேஸ்ட் பக்காவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, இந்த விசில் வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். வாங்க, அதுக்குள்ளே மற்ற இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இது செய்வதற்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி மசாலா வந்து செய்கிறதுக்கு நம்ம இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸாக எடுத்துருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா அரைப்படும். சரிங்களா? பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பழம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பழம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பச்சை தான் அரைச்சிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போடலாம். எப்படி செய்யுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கங்க. ஏன்னா தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் நிறையா தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றோம்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி நைஸாக அரைச்சிடும். பூண்டு, இஞ்சி, ஆனியன், தக்காளி இது 4 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பட்டாணி மசாலா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. நம்ம 7 to 8 விசில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, கடாய் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு அந்த இதை வந்து இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கை விடாமல் அந்த கிளறிக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சை தானே அரைச்சிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை விடாமல் கிண்டிங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இன்னும் நம்ம பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கு. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால இதில் தேவையான உப்பு போட்டுக்குங்க. சரிங்களா? இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வச்சுருக்கல அப்போ ஊற்றிக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா பச்சை வடை போகணும். அது வரைக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிண்டிட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வரும். இந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா வீடே அப்படியே கமகமன்னு இருக்கும். பயங்கரமாக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். இது ஈஸியான மெத்தடு தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், பட்டாணி சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. செம்மையாக வெந்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போய் அந்த எண்ணெய் மேலே மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. வீடே கமகமன்னு இருக்குது. வாசம் அப்படி இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கல இந்த பட்டாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த வேக வச்ச அப்படியே ஊற்றிக்கலாம். பட்டாணியை தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம். அந்த பட்டாணி மசாலாவே போதும், தண்ணியே போதும். இந்த மசாலாலாம் இந்த சுண்டலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒன்றா கலந்துட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய வேலை தாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், வேலையும் மிச்சம். செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த மசாலா கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடே கமன்னு இருக்கும். வாசம் இப்போவே பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிடலாம் போல் தோணுது, அந்த அளவுக்கு வீடே மணக்குது. இங்கே ஒருத்தன் பூனைக்குட்டி மாதிரி எட்டி பார்த்துட்டே இருக்கான் பாருங்க. அது சொல்கிறான் இப்படியே கொடுத்தா கூட சாப்பிட்டுவேமா அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசம் வீடே மணக்குது. சரி, இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கேரட் ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து மசாலாவுக்கு மேலே ரெடி பண்ணுறதுக்கு ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டு, இது ஃப்ளேவருக்காக வந்து கொத்தமல்லி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ நம்ம வந்து ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிமாயிரும். ஸோ அதனால் ரொம்ப திக்னஸ் வேணாம், இந்த அளவுக்கு இருந்து இது கரெக்டான பக்கம். சரிங்களா? சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலுமே வீட்டில் வந்து கமன்னு எப்படி சொல்கிறது, மட்டன் ஸ்மெல் மாதிரி அவ்வளோ அருமையாக வாசம் இருக்குது. சரி வாங்க, ரெடி ஆகிடுச்சு. படுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போடுறேன், கொஞ்சம் கெட்டிமாயிடுச்சு. இப்போ பரிமாறலாம். நான் ஏன் பிளேட்டில் போடுறேன் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது, அதுக்காண்டி தான். இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கேரட், ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சோபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் சோபனுக்கு அதை நான் போடுறேன். ஸோ ஆனியன் நிறைய போட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். சோபனுக்கு இந்த பட்டாணி மசாலா ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய போட்டேன். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி மசாலா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். இப்போ சோபன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். சோபன் பாதி கல்யாணம் இருக்குமே, எப்படி இருக்கு சோபன்? இங்கே பா சொல்லு. நல்லா இருக்கா? டேஸ்ட் எல்லாம் பக்காவா இருக்கா? சாப்பிடலாமா நம்பி? அவ்வளோதாங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசம் அவ்வளோ அருமையாக சூப்பராக அந்த வாசம் அடிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, பை பாய்.